அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே நடத்தப்படுற எம்பிபிஎஸோடைய அலாட்மெண்ட்டுக்கான ப்ராசஸில் எம்பிபிஎஸோட சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. எம்பிபிஎஸோட பிடிஎஸோட சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எல்லாருமே பார்த்துருக்கோம். இப்போ நான் அதை பற்றி சொல்லணும் இல்லையா, அது என்னோடய கடமை இல்லையா? சரி, எவ்வளோ மேட்ரிக்ஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள். மறக்காமல் கண்டென்ட்டில் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வில் கைட் யூ, வில் சப்போர்ட். மேபி ரொம்ப முக்கியமான ஏதாவது ஒரு கண்டென்ட் திடீர்னு நாளைக்கு சொல்கிறேன். அந்த கண்டென்ட் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்திருக்கலாம். அந்த கண்டென்ட் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இட்ஸ் யூஸ்ஃபுல். தென் கோ ஃபார் த சீட் மேட்ரிக்ஸ். ஆல்ரெடி நான் என்னென்ன பழைய வீடியோக்கள் சொல்லியிருக்கணும்னோ அந்த வீடியோவிலேருந்து எங்கேயுமே டேட்டா மாறி இருக்காது, கண்டென்ட் மாறி இருக்காது. ஏன்னா நம்ம அவ்வளோ துல்லியமாக சம்மந்தப்பட்ட இடத்த விசாரிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய நண்பர்கள் இருக்கிறதுனால அதை தெரிஞ்சு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க முடியுது. எனிவே, நான் எதிர்பார்த்த ஒன்று தான். 7.5ல் ஒரு 2 சீட் கொடுப்பாங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி 2 சீட் கொடுத்துருக்குறாங்க. பட் என்ன கம்யூனிட்டி கேட்டகரின்றது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன். பட் அதனால் கம்யூனிட்டி கேட்டகரியில் பிசியில் ஒன்று, ஒரு எம்பிசியில் ஒரு சீட்டு, மொத்தம் 2 இடங்கள் இருக்குது. பிடிஎஸ்ஸில் ஒரே ஒரு சீட் வேக்கண்ட், ராகாஸில் ஒரு சீட், மொத்தமாக ஒரு 3 இடங்கள். சரிங்களா? அதாவது 7.5 மாணவர்களுக்கான சீட் மேட்ரிக்ஸ். ரைட், கோ ஹெட். அடுத்து எம்பிபிஎஸ் சீட்டு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சு பார்க்குறேன். கவர்மெண்ட் காலேஜில் ஒரே ஒரு சீட்டு. அந்த சீட்டு ஏன் வேக்கண்ட் ஆனிச்சு, எதனால் வேக்கண்ட் ஆனிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? தட் இஸ் ஸ்டூடெண்ட் இஸ் நோ மோர், தட்ஸ் வை இந்த வேக்கன்சி. அதனால் அது வேக்கண்ட்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. அதனால் அந்த சீட்டுக்கு பிசி கேட்டகரியில் ஒரு ஸ்டூடெண்ட். சரிங்களா? ரைட். அடுத்து கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டாவில் புதிதாக வர அன்னை மெடிக்கல் காலேஜோட 50 சீட்டுக்குமே நான் சொன்னேன், இந்தந்த கேட்டகரியில் அந்த சீட் மேட்ரிக்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் கோட்டாவோட டீட்டெயில் சீட் மேட்ரிக்ஸ் அவங்க கொடுக்காமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது. அது நாம் அதாவது நம்ம நிறைய காரணங்கள் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 10 சீட் கொடுப்பாங்க, என்ஆர்ஐயில் ஒரு 2 சீட் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுலேருந்து ஒரு மார்க் கூட மாறாமல். அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸு என்னென்ன மார்க் சீட் கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம பல வீடியோவில் சொல்லியிருந்திருப்போம். பல்வேறு காரணங்களுக்காக அதை ஹைட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அவ்வளோதான். டோட்டலாக இவ்வளோ குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ரைட். கவர்மெண்ட் கோட்டா 30 இடங்களும், மேனேஜ்மெண்ட் கோட்டா 11 இடங்களும், என்ஆர்ஐ லேப்ஸில் அன்னையில் ஒரு 8 சீட்டு, இது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஃபினான்சிங் மற்ற கல்லூரிகளில் இருக்கிற ஒரு 5 சீட்டு, மொத்தமாக 13 இடங்கள். ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் 30, 11, ஒரு 13, மொத்தமாக 55 எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்குது. இது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில். சரிங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு என்னது 7.5ல் ஒரு 2 சீட்டு அப்படின்லாம் பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜோட சீட்ஸ் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் பார்த்து அடுத்து ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வந்துடுங்க. அதில் ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 2 சீட்டும், என்ஆர்ஐ லேப்ஸில் ஒரு 2 சீட்டும், மொத்தம் 4 சீட்டு. ஸோ மொத்தமாக எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் அதிகபட்சம் 61 இடங்கள். 7.5 எல்லாத்தையும் சேர்த்து 61 எம்பிபிஎஸ் இடங்களும், 28 பிடிஎஸ் பொறுத்தவரை கவர்மெண்ட் காலேஜில் மொத்தம் 4 சீட்டு. அதுவும் எந்த கம்யூனிட்டியில் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அதை கைட் பண்ணுறோம். பிடிஎஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா, இட் இஸ் ஓப்பன் டு ஆல். மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு ஒரே ஒரு சீட்டு. அது இல்லாமல் கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு 23 சீட்டு. சில கேட்டகரியில் நமக்கு சீட் அலாட்மெண்ட்டே ஒரு 12 சீட் ஆகலன்னு சொன்னோம். கரெக்டாக அந்த 12 சீட்டுக்கும் அவங்க திரும்ப கிரெடிட்ஸ் கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் ஒரு 11 சீட் இதில் ப்ளஸ் ஆட் ஆகிருக்கு. ஆட் ஆன மீன்ஸ் ரிப்போர்ட் பண்ணல. ஸோ மொத்தமாக கவர்மெண்ட் கோட்டாவில் 23. அப்போ 28 பிடிஎஸ்ஸு, 61 எம்பிபிஎஸ்ஸு, மொத்தமாக இந்த ரவுண்டில் ஃப்ரெஷ் மாணவர்கள் இதில் ஜாயின் பண்ண போகிறது எவ்வளோ பேர்? வெறும் 89 எம்பிபிஎஸ் அடிப்படையிலையோ பிடிஎஸ் அடிப்படையிலையோ. சரிங்களா? தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ண மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை 29,000 மாணவர்கள். 28,000 சம்திங், 29,000 மாணவர்கள். அதில் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு வாங்கினவங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 6,000லேருந்து 6,500, 7,000 மாணவர்கள் தான். இந்த 7,000 மாணவர்களில் மற்ற வேறு வச்சுக்கோங்க, மீதி இருக்கிற எல்லாருமே இந்த ரவுண்டில் வாங்கிட முடியாதான்னு போட்டி போட்டாங்க. எல்லாரும் போட்டி போட்டாங்கன்னு நினச்சதை விட நம்ம கவுண்ட்டுக்கு எத்தனை மடங்கு அதிகமாக மாணவர்கள் போட்டி போட்டிருக்கிறாங்க, எந்த கேட்டகரியில், எந்த கம்யூனிட்டி கேட்டகரியில், எந்த மாதிரியான கவர்மெண்ட் கோட்டாக்கா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கா, என்ஆர்ஐ கோட்டாக்கா, இது எல்லாத்தையும் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் சீட் மேட்ரிக்ஸை பற்றி இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான் சொல்லிட்டேன். இதில் ரியல், இப்போ நான் சொன்னதில் ரியல், உண்மையாலுமே ஒரு புது மாணவர் இந்த சீட்டு கொடுக்க முடியும். இன்னொரு விர்ச்சுவல். இப்போ ஒரு மாணவனுடைய விருப்பத்தை நாங்களே மாற்றுறோம், நானே மாற்றுறேன். யூ ஹாவ் டு ஆல்ரெடி வி ஆர் இன் பிடிஎஸ், கோ ஃபார் த எம்பிபிஎஸ் ஃபார் என்ஆர்ஐ கேட்டகரி. அந்த மாதிரி மாற்ற முடியும். மாற்றி இருக்கிறோம். அவங்களையும் இந்த ரவுண்டில் நம்ம அவங்களுக்கு சீட் வாங்கி கொடுக்க தான் போகிறோம். அவங்களுடைய தேவைகளை மாற்றுறோம்.
மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறோம். அதுக்கான என்கிட்ட எல்லா கால்குலேஷன் இருக்குது, அதனால பண்ணிடுறோம். மிஸ்டேக் பனிஷ்மெண்ட். தப்பு பண்ணீங்கன்னா நாளைக்கு என்னதான் நான் எவ்வளோ சொல்கிறேனே, நான் மட்டும் இல்லை எல்லாருமே சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியான குரலில் வேணால் சொல்லலாம். எப்படி பண்ணாலும் இந்த பேரண்ட் தப்பு பண்ணுவாங்க. ஒன்று அவங்க தப்பு, இன்னொன்று தேர்ட் பர்சன் ஒரு தப்பு, இல்லை அவங்களே வேற ஏதாவது புரிஞ்சுக்கிறது ஒரு தப்பு. மொத்தத்தில் தப்பு மட்டும் தான் பண்ணுவாங்க. அந்த தப்பு பண்ணால் அதுக்கான பனிஷ்மெண்ட்டு கண்டிப்பாக உண்டு. மறந்துடாதீங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எக்ஸ்பர்ட்டுன்றது அவங்களுடைய வேலை அதுதான். நம்மவும் நிறைய மாணவர்கள் கைட் பண்ணிகிட்ருக்குறோம். பார்க்கலாம். மிஸ்டேக்ஸ் வந்து நடந்ததை லிஸ்ட் பண்ணி கண்டிப்பாக நம்ம அந்த கடைசி நாள் ரிசல்ட் இப்போ நம்ம காமிக்க தான் போகிறோம். அது இல்லாமல் இந்த மிஸ்டேக் நடக்கிறதுனால வேக்கன்சிஸ் எகெயின் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி எகெயின் ரைஸ் ஆனால் என்எம்சியோட நார்ம்ஸ் படி 10ஆம் தேதி வரைக்கும் டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அப்போ நம்ம டிசம்பர் 5ஆம் தேதி லாஸ்ட் டேட். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே 29ஆம் தேதி உங்கள் கையில் ஒன்று சீட்டு இருக்கணும், இல்லாமல் இருக்கணும். ஒரு பிடிஎஸ் இருக்கணும், இல்லை எம்பிடிசி ஏதோ ஒரு சீட் இருக்கணும், இல்லை சீட்டு இல்லாமல் இருக்கணும். சீட்டு இல்லாமல் இருக்காங்க, ஒருவேளை இந்த வருஷம் நான் எம்பிபிஎஸ் படித்து ஆகணும்னு இருக்கிறாங்க. அவங்களுக்காகவே பிரத்யேகமாக அவங்களுக்கான அடுத்து என்ன, திரும்ப எப்படி இந்த வருஷத்துல எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறது, இங்கே இருக்கிற வாய்ப்புகள் என்ன, இல்லை வேறு மாநிலத்தில் இருக்கிற வாய்ப்பு என்ன, இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கிறது வாய்ப்பு என்ன, இப்போவே பண்ணிடணும்னு சொல்லி 29 ரிசல்ட்டை பார்த்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் இருக்கிற எல்லாருமே 30ஆம் தேதியிலேருந்து நான் ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ண போகிறேன். ஒவ்வொருத்தரும் நேரில் வந்துடலாம். அவங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவங்க உடனே ஏதாவது ஒரு ஆப்ஷனில் அட்மிஷன் போட்டு இந்த வருஷம் ஜாயின் பண்ணி தீர்வுன்றதுக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து ரெடியாக இருக்கிறோம். முடிஞ்சால் நான் என்னோடய அட்ரெஸ்ஸு கூகுள் மேப் கூட நான் வந்து கொடுக்குறேன். தாராளமாக கொடுக்க முடியும், எந்த பயமும் இல்லை. எப்போ வேணால் நான் வந்து பார்க்கலாம். ஸோ நான் அதை நான் கொடுக்க சொல்கிறேன் இந்த வீடியோவில். வந்து பாருங்கள். பட் 29ஆம் தேதி உங்கள்கிட்ட கையில் ரிசல்ட் இல்லை, ஜாயின் பண்ணி தான் தீரணும்னு ஒரு கட்டாயத்தில் இருக்கிற மாணவர்கள் 30ஆம் தேதி வந்து எனக்கு வார்த்தைக்கு ரெடியாக இருங்க. வேறு ஏதாவது எமர்ஜென்சி கம்யூனிகேஷன் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.